இந்த படத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் தாண்டிட்டுனா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. இன்றைக்கி நாம் தமிழ் திரைப்படமாக ரிலீஸ் ஆகிருக்க மீசை முறுக்கு. ஓகே மீசை முறுக்கு இல்லைல்ல, ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததா, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னடா மீசை முறுக்குன்ற நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்றும் சலிச்சதில்லை, ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தது. அதுதான் ஓகே. அதை பற்றி நம்ம அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக நம்ம ரிவ்யூவில் சொல்கிறோம். இந்த படத்தை நடித்து ஏகிருக்காரு அனந்த் அவர்கள். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மீசை முறுக்கு படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஹிப்ஹாப் ஆதிக்கு அண்ணன் அவர் வரலையா, அவர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு மற்றும் இயக்கியிருக்காரு. சரி, இந்த படத்தில் மேலும் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிவி பிரகாஷோடைய தங்கையான பவனி அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர் வில்ஸ்பேட்டு, அப்புறம் யூடியூபர் இன்ஃப்ளூன்சர் இர்ஃபான், அப்புறம் மதன் கௌரி, அது மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இது இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணப்படுறாங்க, அவங்களும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணப்படுறாங்க, நம்மளும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது பாருங்கடா, என் படத்தை பாருங்கடா அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க. அதையும் நான் டீட்டெயிலாக ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு ரோஸ்ட் ரிவ்யூ, அதை மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க, லெட்ஸ் குக். நண்பன் ஒருவன் வந்த பிறகு NOVP அப்படின்ற படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மீசை முறுக்கு அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா கட் காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மீசை முறுக்கு அனந்த் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மீசை முறுக்கு பார்ட் 2, மூணுமே ஒன்று தான். சரி, இருந்தாலும் இந்த படத்தினுடைய கதையை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, அனந்த் அவர்கள் சின்ன வயசில் ஒரு காலனிக்கு போகிறாரு. காலனியில் நண்பர்கள் குழு அப்படியே அமைஞ்சிடுறாங்க. ஸோ அவங்க வளர்கிற வரைக்கும் அவங்க எல்லாமே ரொம்ப திக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க விட்டு கொடுக்காமல் ரொம்ப நண்பர்கள், பயங்கர தீவிர நண்பர்களாக இருக்காங்க. ஒரு ஏஜ் இருக்குது இல்லையா, வேலைக்கு போகிற ஏஜ் இருக்குது. அப்போ எல்லோரும் யோசிக்கிறாங்க, நம்மளாம் வேலைக்கு போய்ட்டால் பிரிஞ்சிடுவோம் வேண்டாம், என்னடா பண்ணுற அப்படின்னும் போது ஹீரோ ஐடியா கொடுக்குறாரு, நாம் ஏன் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, அப்போ எல்லாருமே நம்ம ஒன்றா சேர்ந்து எல்லாமே பண்ணலாம் அப்படின்போது அவங்க எல்லாருக்கும் அந்த ஐடியா ஒத்து போயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு வருவோம், எல்லாரும் தான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க, நாம் என்ன புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்போது பிகம் ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரோம், ஒரு ஆப். அது மூலயமா நம்ம ஒரு ஹீரோவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி, அதாவது டீப் ஃபேக் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ ஒரு அஜித் இருக்காருன்னா அஜித்துக்கோட ஃபேஸில் நம்ம ஃபேஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது மாதிரி பண்ணும்போது ஆரம்பிக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ பேங்க்கில் லோன் தர மாட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் அப்பா அம்மாவில் திட்டுறாங்க, டே ஒழுங்கு உருப்பட வேலையை படுறா, போய் வேலையை படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டத்தை பிரிய ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லாமல் மனஸ்தாபம் ஏற்படுது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே மனஸ்தாபம் ஏற்படுது, காதலிக்கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுது, அப்புறம் அப்பா அம்மா கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுது. இதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோ எப்படி அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மறுபடியும் கொண்டு வந்தாரா, NOVPயை மறுபடியும் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மறுபடியும் எப்படி எடுத்து நடத்தினாரா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய கதையே. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா, அதுவே நெகட்டிவ்ங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னடா கரிச்சு கோட்டை ரெடியாக இருக்கேன் இந்த படத்தை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்லாம் சொல்ல முடியாது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு மீசை முறுக்கு தான் பார்த்த மாதிரி ஃபீல் இருந்தது. அப்படியே அதே டெம்ப்ளேட்டு படத்தில், அதே டெம்ப்ளேட். சரி, டெம்ப்ளேட் எடுத்து எடுப்பேன் பார்த்து அந்த படத்தில் நடித்த நடிகர்களும் சேர்த்து எடுத்து வச்சுருக்காங்க. அது இந்த படத்தில் நடித்த முக்கால்வாசி பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாமே க்ளோஸ் டு அந்த டேரக்டர்ஸோட இருக்கலாம், இருந்தாலும் அதே மாதிரி கதாபாத்திரம்லாம் இந்த படத்தில் நிறைய வள வருது. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாமல் என்னால் இருக்கவே முடியல. மீசை முறுக்கு எனக்கு பர்சனலி பிடிக்கும், ஏன்னா ஒரு லைஃப், அவரோட பற்றி லைஃப் கதை, அதில் எவ்வளோ விஷயங்கள் தாண்டி வந்தார் அப்படின்றத சொல்லியிருப்பார், அவருக்கு அது சூட் ஆகிடுச்சு. பட் இது இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை வச்சு பண்ணி, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக மறுபடியும் சேர்றதுன்றது அந்தளவுக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இப்படி பண்ணுறது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சாதாரணமாக சொல்லலை, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகன்றது அந்த எடுத்துக்கிட்ட அந்த கரு பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை, அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காகவே இல்லை. இதில் ஒரு அஸ்திவாரம் இருந்தது, ஹவு ஈ பிகம் ஹிப்ஹாப் தமிழா அப்படின்ற ஒரு அஸ்திவாரம் இருந்தது. பட் இது அந்த மாதிரி அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இல்லை. அதுதான் அந்த படத்தினுடைய பெரிய பிரச்சனையே. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ட்ராகான, ரொம்ப பழசான, அகரப்பழசான ஸ்க்ரீன் பிளே. ஸோ இது அடுத்து என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறது பதிலாக, அடுத்து என்ன இந்த வராம்பார், இவன் தான் விட்டு போகிறா பார் அப்படின்ற மாதிரி ஈஸி கெஸபிளான, ஈஸி ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே ஒரு நேர்கோட்டு தாண்டி போகுதா, இல்லைனா இந்த மல்டி லேயரில் போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பாட்டில் போகுது, அவுத்து விட்ட மாடு மாதிரி போகுது. படத்தை நம்ம யாரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது நம்ம யாரை வேணால் ஃபாலோ பண்ணலாம். நம்ம ஃபீல் ஆச்சுன்னா ஹீரோவை நினச்சி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவர் ஒரு கதை சொல்லுவார். சரி, நம்ம ஹீரோயின் வச்சு பண்ணலாம் அவர் ஒரு கதை சொல்லுவாங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணலாம் பார்த்தா அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. பேரண்ட்ஸை வச்சு ஃபாலோ பண்ண வச்சா அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கதையாக வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா?
ஸோ படத்தில் வந்து பல பரிமாணங்களில் கதை நம்மளுக்கு போயிட்டுருக்கும். உங்களுக்கு என்ன கதை தேவையோ அப்படி இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நல்லா இருந்தது. லைக் என்னென்னா இந்த நாஸ்டாலஜியா மூமெண்ட், லைக் 90s சாங்ஸு, அப்புறம் 90s அந்த காலனி ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ஒரு கட்டத்தில் நினைவு கொடுத்துச்சு. அது நல்லா இருந்தது. பட் அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் காலேஜ் அதெல்லாம் காட்டும்போது படம் அப்படியே ட்ராக் ஆரம்பிச்சிது. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்லாம் கதை எங்கெங்கேயோ போகுதுங்க. திரும்பி சிங்கப்பூர் போயிடுறாரு ஹீரோ. கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா காசு கொடுக்குறாரு, அவ்வளோ லட்சம் கொடுத்து படிக்க வைக்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து லோனுன்னு கட்டுறக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து கஷ்டப்பட்டு பையனை படிக்க வச்சு என்னென்னமோ பண்ண விட்டுறாரு. அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. பார்ட் டைம் ஒர்க் பார்க்குறேன்றாரு, என்னென்னமோ பண்ணுறாருங்க. இந்த மாதிரி டெம்ப்ளேட் நான் ரீசெண்டாக பார்த்த படம் என்ன கேட்டிங்கன்னா சிங்கப்பூர் சலூன். அவரோட நோக்கம் என்ன, ஒரு சலூன் கடையை வைக்கணும்னு தான் நோக்கம். ஆனால் அதை தவிர்த்து மற்ற கதையெல்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும். இவரோட நோக்கம் என்ன, தன்னோட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம எப்படியாச்சும் ஒரு நல்ல பேரை வாங்கி காட்டணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா பண்ணணும் தான் அதுதான் நோக்கம் இருக்கணும். ஆனால் அதை தவிர்த்து படத்தில் மல்டிபிள் லேயர் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்குது. அதுவே படத்துடைய பெரிய பிரச்சனை. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த படத்துலையும் சரி மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. தமிழ் சினிமாவில் மார்க்கெட்டிங் அது என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு வேளை படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் டீமில் கொடுத்துருவாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்கள படத்தை நடிக்க வச்சிடுறாங்க. ஸோ இது ஒரு மார்க்கெட்டிங், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டிங் டீமே உள்ளே கொண்டு வந்து நடிக்க வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லைக் ஒரு சாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு வில்ஸ் பேட்டோ இல்லை இர்ஃபானோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் காய்ஸ், டோன்ட் மிஸ் டு வாட்ச் காய்ஸ் அப்படின்னு போடும்போது யோசிச்சு பாருங்கள். இதே வந்து அவர் மார்க்கெட்டராக இருக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். அதாவது நான் அந்த ப்ராடக்ட்டை விற்று தர ஒருத்தராக இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம காசு வாங்கி இது பண்ணி பண்ணுறது வேறு. ஸோ இந்த படத்தில் இவர் நடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்க. நாம் தான் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணப்படுறோம். அதுதான் நிசப்தமான உண்மை. ஸோ மார்க்கெட்டிங் டீமே எடுத்து படத்தை நடிக்க வச்சுருக்காரு இந்த படம் ஃபுல்லாகவே. ஸோ முன்னாடி இருக்கிற இயக்குநர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கதையும் நல்ல திரைக்கதையும் நல்ல நடிகர்களும் கொண்டு வச்சு படத்தை நடிக்க வச்சாங்க. அதனால தான் படங்கள் நிறைய ஹிட் ஆகிருக்கு. பட் இப்போ இருக்கிற மைண்ட் செட், டைரக்டர்ஸோ இல்லை ப்ரொடியூசரோ மைண்ட் செட் எப்படின்னா, படம் ஒருவேளை ஓடலைன்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி படத்தை பொழைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரியான மார்க்கெட்டிங், அதாவது மார்க்கெட்டிங் பீஸாக இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸையும் யூடியூபர்ஸும் நடிக்க வச்சுட்டோன்னா படம் ஹிட் ஆகிடும். ஹிட் ஆகலாம் இல்லையோ போட்ட காசு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் படுறாங்க. அப்போ எப்படி ஒரு அவுட்புட் வரும்? அதனால தாங்க நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த அவுட்புட் கூட தூக்கி ஓரம் பண்ணாங்க. இதனால எத்தனை நடிகர்கள் கஷ்டப்படுறாங்க அதையும் நம்ம பேசி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸர் ஆக்சுவலி இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் மேலே நான் தப்பு சொல்லவே மாட்டேன். ஏன்னா இர்ஃபானாக இருக்கட்டும், இல்லை வில்ஸ் பேடாக இருக்கட்டும், இல்லை மதன் கௌரியாக இருக்கட்டும், இப்படி தான் நடிச்சிருக்காங்க. அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க காசு கொடுக்குறாங்க, நடிக்கிறாங்க. பட் அவங்க யாருமே கோடம்பாக்கத்துலையோ இல்லை வடபழனிக்கிட்டேயோ போய் நின்னது கிடையாது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் அது அவங்களுக்கு வேலையும் இல்லை. அவங்க வந்து கண்டிப்பாக நான் ஒரு பெரிய நடிகரானோ அப்படின்னு நினச்சி நிற்கிறது வேறு. அவங்க கேட்கவே இல்லை. ஸோ கேட்குறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்றாங்க. ஸோ இதனால் ஏகப்பட்ட பேர் அவதிப்படுறாங்க. அதாவது நடிக்கிறது வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, அங்கங்கே அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க. இதனால் இவங்களுடைய திறமை தட்டி பறிக்கப்படுது. அதுதான் இப்போ காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏகப்பட்ட படங்களில் இன்ஃப்ளூயன்சர்ஸு யூடியூபர்ஸாக நிறைய பேர் நடிக்கிறாங்க. அது வந்து நடிக்கணும் ஆசைப்பட்றவங்க. ஆக்சுவலி எனக்கு நடிக்கணும் ரொம்ப ஆசைங்க. பல விஷயங்கள் நான் பல வருஷமாக தேடிட்டு இருக்கேன், நடிச்சுக்கிட்டும் இருக்கேன். ஒரு சில படத்தில் நடிச்சிருக்கேன். இப்போது அது இனிமேல் தான் வரும். நான் தேடி போய் நடிச்சிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு பெருசாக சான்ஸ் வரல, அது அடுத்த விஷயம். ஓகே, அதை ஓரம் வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி தேடி போய் கிடைக்கிறவங்களுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதனால் நிறைய பேருடைய திறமை ரொம்ப கீழே போயிடுது. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த படத்துக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஒருவேளை படம் ஓடலைன்னா கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு போட்ட காசை எடுத்துரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இந்த படம் எடுக்கப்பட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் மோர் ஓவர் மற்ற ஆக்டர்ஸ் கேட்டிங்கன்னா இந்த படத்தில் ஓரளவுக்கு ஓகே ரகமாக நடிச்சிருக்காங்க. லைக் இப்போ இர்ஃபான் எப்படி நடிச்சிருக்காரு, இல்லை மதன் கௌரி எப்படி நடிச்சிருக்காரு, இல்லை வில்ஸ் பேட், இல்லை மற்ற இன்ஃப்ளூயன்சர் எப்படி நடிச்சிருக்காங்கன்னா ஓகே ரகமாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த ஸ்க்ரீன் புதுசு நல்லாவே தெரியுது. ஆனால் ஒரு சில பேர், அதாவது லைக் ஆர்ஜே விஜயா இருக்கட்டும், அவங்களாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல நடிச்சிருப்பாங்க. எங்கன்னா ஸ்கூல், அதாவது பள்ளி பருவத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுதான் என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அதில் யாருமே ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி ஃபீலாக இருக்க மாட்டாங்க. எக்ஸப்ட் வில்ஸ் பேட், அவர் கொஞ்சம் ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி ஃபீல் இருந்தார் எனக்கு. அப்புறம் அவரோட இன்னொரு உயரமான ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார், அவங்க ஒரு 2 பேரும் ஓகே. மற்றவங்க யாருங்க, முக்கியமாக ஹீரோ அப்புறம் ஆர்ஜே விஜய், இவங்க 2 பேரும் ஸ்கூல் பசங்களாம் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியலங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் ட்ரைலர் கேட்லேயே பார்ப்பீங்க. ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஹீரோட்ட ஒரு சரியான காமெடி இருக்குது. படம் ஃபுல்லாக ஹீரோ வந்து சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதாங்க லிட்டரலி ஒரு 1 hour கிட்ட மாண்டேஜ் இவரை மட்டுமே சிங்கிளாக எடுக்க வச்சு நம்ம நிறைய மாண்டேஜ் எடுத்து படம் ஃபுல்லாகவே, படம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் ரன் ஆகுதுன்னா இவர் வந்து ஒரு 1 hour கிட்ட மாண்டேஜ் சீன் வச்சு பேக்ரவுண்ட் நரேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்பா முடியல.
ஒரு சில நம்பகத்தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரியாச்சும் ஒரு படத்தை எடுக்கலாம், அப்படியும் எடுக்க மாட்டுறாங்க. அதுவும் இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. எதுவுமே நம்பிக்கையும் இல்லை. அதுமாதிரி தேடி ஒரு ஹீரோவுக்கு சான்சஸ் நிறையா தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இவர் உழைச்சி இது பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி மாதிரி கிடைக்காது. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவார், கோடிங் பண்ணுவார், இது பண்ணுவார், கிடச்சிரும். அப்புறம் வந்து ஒரு இன்வெஸ்டர் பண்ணுவார், கிடச்சிடும். ஸோ லக்கு தான் கிடைக்குது. அதாவது முயற்சியில் லைக் ஒரு தன்னுடைய திறமையில் கிடச்சுன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. இப்போ வர படங்களும் அப்படி தான் இருக்குது. ஓகே, இவ்வளோ சொல்லிட்டேன், இந்த படத்தை பற்றி இவ்வளோ சொல்லிட்டேன். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா, சொல்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புகிறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. அண்ட் ஸ்டே வித் மீ FTFS with மோகி.